இன்னைக்கு டே 1 நம்ம பிஸ்னஸுக்கு தேவையான நிலத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி பண்ணை வைக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஆசை. அதை பற்றி நான் ரிசர்ச்லாம் பண்ணேன். யூடியூப் அப்புறம் நேரில் இருக்க நிறைய பண்ணையெல்லாம் போய் பார்த்தேன். அவங்க கொடுத்த கைட்லைன்ஸ் படி லேண்டு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். லேண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு மேற்க இருக்குதுதான் ரொம்ப நல்லது லேண்டு கிடச்சிச்சின்னா அப்படின்னாங்க. அதுபடி போய் பார்த்தோம். 2-3 இடம் பார்த்தேன். அதில் கிணறு எல்லாமே இருந்துச்சு. ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. கிணறுல தண்ணி கொஞ்சம் அடியில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் நமக்கு அது ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஆல்ரெடி பண்ணை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அந்த இடத்த பார்த்தேன். எல்லாமே செட்டப் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. சின்ன இஷ்யூஸ்னால அந்த இடத்த அவங்க காலி பண்ணிட்டாங்களாம். பட் ஆனால் அந்த இருந்த இடம் ரொம்ப ஒரு அன்சேஃபாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அங்கேருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. நான் ப்ரோக்ராம் மூலமாக தான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் தான் கூப்பிட்டு போய் காட்டினாரு. இந்த இடத்த காட்டினாரு. இதுவும் நல்லா இருக்கு. இது ஊர்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. இந்த இடத்த போய் பார்த்தோம். இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. தென்னையெல்லாம் வச்சிருந்தாங்க. தென்னைலாம் ஒரு 4 வருஷம் உள்ள தென்னை அப்படின்னாங்க. இதுல இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். நீங்க போடணும் அப்படின்னா போடணும்னா அது பக்கத்துல இருக்க 1 ஏக்கர் இருக்கு, அதில் வேணா போடுங்க அப்படின்னாங்க. அதையும் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. நம்ம பட்ஜெட்டை தாண்டுது. அதனால இந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகல. வேற இடம் தான் பார்த்துட்டு இருக்கேன். பார்ப்போம்.